நான் சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எடிட்டர் லைவ்ல தப்பா கேள்வி கேட்டதுக்காக உனக்கெல்லாம் அறிவில்ல, நீ எல்லாம் பாத்திரம் தேய்க்க போக வேண்டியது எதுக்கு என்னோட உயிரை வந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னைக்கு அப்பதான் வந்த புதுசு. ஏற்கனவே சென்னையில வேலை பார்த்தா உனக்கு வந்து ஃபியூச்சரே கிடையாது, நீ சென்னைக்கான ஆங்கரே கிடையாது, சென்னையில இருந்து உன்னை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இதை எனக்கு கேட்டதும் ஆமா நம்ம சென்னைக்கான ஆங்கரே கிடையாது, நம்ம பேசாம ஊருக்கு போய் லோக்கல் சேனல்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு 1 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். வேலையை ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்ப அங்க வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, சரி ஓகே நீ ஊருக்கு போய் வேலை பாரு, அங்கேயும் வந்து உன்னை திட்டுவாங்க, நீ 8000 ரூபாய் சம்பளம் வாங்கி அந்த திட்ட வாங்குறதுக்கு இங்க 30,000 சம்பளம் வாங்கி நீ இந்த திட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஆமால எங்க போனாலும் நம்மள ஏதாச்சும் ஒண்ணு யாராவது சொல்லிட்டே தான் இருப்பாங்கல்ல, அப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பத்தியே யோசிச்சு எதுக்கு கெரியரை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய வே ஆஃப் திங்கிங்கை நான் சேஞ்ச் பண்ணேன். அது என்னுடைய லைஃபையே மாத்திருச்சு. சோ நீங்க லைஃப்ல யார் உங்களை என்ன சொன்னாலும் உங்களுடைய குறிக்கோள் சரியா இருந்தது அப்படின்னா உங்களால ஜெயிக்க முடியும்.